1920களில் எத்தனை விதவைகள் இருக்காங்கிற டேட்டாவும் இந்த பெண் ஏன் அடிமையானவள் புத்தகத்தில் அழகாக சொல்லியிருக்காரு பெரியார். அந்த டேட்டாவை அவர் எடுக்கவே இல்லை. அந்த டேட்டாவை வச்சு தான் அவர் மேற்படி கதையை நகர்த்திட்டு போகிறாரு ஒரு விதவை திருமணங்கிற ஒரு பகுதியில். அந்த டேட்டாவை நான் படிக்கிறேன். அதாவது இந்த டேட்டா வந்து அவர் எங்கேருந்து மேற்கோள் காட்டுறாரு பெரியார் அப்படின்னா, மகாத்மா காந்தி அவர்களுடைய புத்தகத்திலிருந்து அவர் மேற்கோள் காட்டுறாரு. ஸோ அதிலிருந்து அவர் கணக்கில் எடுத்துக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். காந்தியார் சொன்ன வார்த்தைகளில் சொல்கிறேன். 1921 வருஷத்திய ஜனசங்கிகைப்படி இந்து கைம்பெண்ணின் தொகையினை நோக்குகையில் ஐயகோ என் நெஞ்சம் துடிக்கிறது. 1 வயதுள்ள விதவைகள் 597 பேர் இருந்திருக்காங்க. அப்போ 1 முதல் 2 விதவைகள் 494 பேர் இருந்திருக்காங்க. 2 முதல் 3 வயதுள்ள விதவைகள் 1257 பேர் இருந்திருக்காங்க. 2 முதல் 4 வயதுள்ள விதவைகள் 2837 பேர் இருந்திருக்காங்க. 4 முதல் 5 வயதுள்ள விதவைகள் 6707 பேர் இருந்திருக்காங்க. 5 முதல் 10 வயதுள்ள விதவைகள் 85937 பேர் இருந்திருக்காங்க. 10 முதல் 15 வயதுள்ள விதவைகள் 2,32,147 பேர் இருந்திருக்காங்க. 15 முதல் 20 வயதுள்ள விதவைகள் 3,96,172 பேர் இருந்திருக்காங்க. 20 முதல் 25 வயது உள்ள விதவைகள் 7,42,820 பேர் இருந்திருக்காங்க. 25 முதல் 30 வயதுள்ள விதவைகள் 11,63,720 பேர் இருந்திருக்காங்க. ஆக மொத்தம் 26,31,788 பேர் விதவைகள் இருந்திருக்காங்க. இந்த டேட்டா இங்கே இருக்குது. ஸோ இந்த டேட்டா படி தான் பெரியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விதவைகள் மறுமணத்தை முன்னிறுத்துறாரு. கஷ்டப்பட்டுட்டு ஒரு புருஷனோட கட்டிட்டு வாழாத, விவகாரத்தை வாங்கிக்கோன்னு சொல்கிறாரு. அந்த கதையெல்லாம் அப்புறம் தான் வருது. இந்த பெரியார் வந்து பெண் என் அடிமையானவங்கிற புத்தகம் எழுதுறதுக்கு ஏன் தலைப்பட்டார் அப்படிங்கிற நம்ம நோக்கினோம்னா, அவர் தொடர்ந்து அவருடைய குடும்ப பெண்களை பார்த்துட்டு வர்றாரு. தன் குடும்பத்தில் நடக்கிற கல்யாணங்களை பார்க்குறாரு, தன் குடும்பத்தில் பெண்களுக்கு நடக்கிற அடக்குமுறைகளை பார்க்குறாரு, ஒடுக்குமுறைகளை பார்க்குறாரு, சமூகத்தில் நடக்கிற ஒடுக்குமுறைகளை பார்க்குறாரு. அதெல்லாம் பார்க்க போய் தான் அவர் சிந்திக்கிறாரு, எழுதுறதோடு மட்டும் இல்லாமல் பேசுகிறதோடு மட்டும் இல்லாமல் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு. அந்த போராட்டங்கள் மூலியமாக சில சட்டங்களை இயற்ற அரசுக்கு வலியுறுத்துறாரு. அந்த சட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம், பெண்கள் நல்லா இருக்காங்களா. காரணம் வந்து எங்கே தொடங்குதுன்னா அங்கே தொடங்குது. அப்போ அவர் ஏன் வந்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலேருந்து உதாரணங்கள் எடுக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய முதல் நிகழ்வாக அவர் குறிப்பிடுறது என்னென்னா, தன்னுடைய தங்கை மகள் 10 வயதில் வந்து அவங்களுக்கு ஒரு 13 வயசு பையனை வந்து திருமணம் முடிக்க வந்து கட்டாயப்படுத்தப்படுறாங்க. திருமணம் முடிச்சு வச்சுறாங்க. பாலிய விவாகம் மிகவும் விமர்சையாக நடக்குது. கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் கூட ஆகலை. அந்த பையன் வந்து 13 வயசு பையன் வந்து ஏதோ ஒரு விஷ உணவை உண்டு இறந்து போயிடுறான். இந்த உணவு உண்டு இறந்து போனவுடனே அந்த பொண்ணுக்கு மொட்டையடிச்சு அந்த பொண்ணை வந்து ஒரு 400-500 பேர் வந்து தினசரி வந்து பார்த்து சோகத்தை துக்கம் விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு கதறி அழுகுது. நான் என்ன பண்ணேன், வந்து நிம்மதியாக இருக்க விடாமல் இப்படி வந்து பண்ண விட்டீங்களே அப்படின்னு சொல்லி தன் மாமாவான பெரியார் அவர்களிடம் வந்து அழுகுறாங்க. பெரியாருக்கு இது ரொம்ப மனவேதனை ஏற்படுத்திடுது. உண்மையிலேயே தன் குடும்பத்து பெண் கஷ்டப்படுறான்னா அதை நினச்சி என்ன செய்யணும் அப்படின்னா, தன் குடும்பத்து பெண்ணும் யாரோ தான் திருந்தி கொண்டு தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டு அவங்களுக்கு எது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் வந்து ஒரு நல்ல ஆன்மகனாக இருக்க முடியும். பாரதியார் அதை பண்ணலை. பாரதியார் தன் குடும்பம் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் வச்சுருந்தார். பாரதியார் என்றைக்குமே வந்து செல்லமாக கஷ்டப்பட்டதை ஒரு நாள் கூட நினச்சி பார்க்கல. பட் பெரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுடைய அந்த தங்கை மகளை வந்து இப்படி இருக்காளேன்னு வருத்தப்பட்டு அவங்க குடும்பத்துலேயும் தன்னோட குடும்பத்துலேயும் அவருக்கு கெட்ட பேர் ஏற்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு புது மாப்பிள்ளையை பார்த்து, புது மாப்பிள்ளையை உடனே பார்த்துடல, பல மாப்பிள்ளைகளை பார்க்குறாரு. பல தடைகள் வருது. கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணை வந்து இங்கேருந்து சென்னைக்கு தன் சொந்தக்காரர்கள் இல்லாமல் தன் நண்பர்கள் மூலியமாக கூப்பிட்டு போய் சிதம்பரத்துலேருந்து ஒரு பையனை கூப்பிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு கடத்தல் நாடகம் மாதிரி கூப்பிட்டு போய் அங்கே போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து நல்லா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருட காலம் தன் சொந்தக்காரங்கள் எல்லாருக்கிட்டையும் எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டு பெரியார் அதை பண்ணியிருக்காரு. பெரியார் இறுதி வரைக்கும் தன் சுயசாதி மக்களிடையே மிக மிக எதிர்ப்பு உணர்வை சம்பாதிச்சு தான் அவர் இவ்வளோ தூரம் நல்லது பண்ணியிருக்காரு. தன் சொந்தக்காரங்கள்டெல்லாம் நல்ல பேர் வாங்கிட்டு இருந்திருந்தாருன்னா இந்நேரம் அவர் வெளியே தெரிஞ்சிருக்கவே மாட்டார். ஸோ அவ்வளோ தூரம் ஒரு புரட்சிக்காரரை வந்து அசால்ட்டாக ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லிட முடியாது. அது ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் பண்ணுறதை பார்த்திங்கன்னா பெண்களுக்காக நிறைய பண்ணியிருக்காரு. இப்போ இந்த விவாகரத்து சட்டம் கொண்டு வரணும்னு அவர் எழுதியிருக்காரு. ஆனால் விவாகரத்து சட்டம் நடைமுறைக்கு வந்துடுது. சொத்துரிமை சட்டம் வந்து 1920லே பேசியிருக்காரு. பெண்களுக்கு தனி சொத்துரிமை வேணும்னு சொல்லியிருக்காரு. அது எப்போ நடைமுறைக்கு வந்துருச்சு? 89ல் அவர் வழிவந்த திராவிட இயக்கம் தான் 89ல் சொத்துரிமை கொடுத்தது. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு தான் இந்திய லெவலில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் அது செல்லுபடியாச்சு. மத்திய சர்க்கார் கொண்டு வந்தது. ஸோ முன்னாடியே வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னா பெரியார் 2020ல் பேசியிருக்காரு. ஒரு நூற்றாண்டுக்கு முன் பேசினது வந்து இன்றைக்கி நமக்கு நடைமுறை ஆயிடுச்சு.
சரி, பெண்கள் வந்து அரசியலில் ஈடுபடணுங்கிறத முதல்ல எடுத்துரைச்சவர் அவர் தான். அரசியலில் ஒரு பெருங்கூட்டமாக பெண்களுக்குன்னே தனி மாநாடு போட்டு பெண்களால் கொடுக்கப்பட்ட பட்டம் தான் பெரியாருங்கிற பட்டம், ஆண்கள் கொடுத்த பட்டம் இல்லை. அப்போ அந்த சூழ்நிலை, அந்த காலகட்டத்தில் பெண்கள் அவருக்கு மேலே என்ன மதிப்பு வச்சுருந்தாங்கிறது இது மூலம் வெட்ட வெளிச்சமாகுது.